மனித மீட்பின் இறுதிக்கட்ட இயேசுவின் செயல்கள் பற்றிய சிந்தனை. முன்னுரை. இயேசு மனிதனாக பிறந்தபோது இயேசு என்னும் பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் உலக முடிவில் இரண்டாம் முறையாக இவ்வுலகிற்கு வரும்போது நீதியின் அரசர், நடுவர் என்ற பெயரில் வருவார். அவர் உலகில் மனிதனாக பிறக்க முன் அவருடைய பெயர் இயேசு அல்ல, மீட்பர் என்ற பொருள் கொண்ட இயேசு என்னும் பெயரை அவர் எடுத்ததால் சிலுவை சாவு அவரின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு அணு ஆட்டம் சூரிய குடும்பத்தின் மாதிரியை தன்னுள்ளே வைத்துள்ளது போல இயேசு என்னும் பெயர் சிலுவை சாவை தன்னுள்ளே வைத்திருந்தது. நாம் தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றிற்கு செல்வோம். அப்படி நாம் ஃப்ரம் நோன் டு அன்னோனுக்கு செல்லும்போது நாம் எதிர்பார்க்காத, நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சக்திகளால் நம் வாழ்வு நிலை குலைந்து துன்பத்தில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் இயேசு தெரிந்ததிலிருந்து தெரிந்ததற்கு, அதாவது ஃப்ரம் நோன் டு நோனுக்கு செல்லுகிறார். எனவே அவரது வாழ்வில் சிலுவை மரணம் என்பது அவர் எதிர்பார்க்காத, அவரால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றல்ல. இந்த சிலுவை சாவுக்காகவே அவர் பிறந்தார். சிலுவை சாவு அவரின் துரதிர்ஷ்டமோ, தவிர்க்க முடியாததோ, தலை விதியோ அல்ல. இதற்காகத்தான் அவர் உலகிற்கு வந்தார். இதற்காகத்தான் இயேசு என்னும் பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஓவியன் தன் ஓவியக்கூடத்தில் இருப்பது போல, சிற்பி தனது சிற்பக்கூடத்தில் இருப்பது போல, விஞ்ஞானி தனது ஆய்வு கூடத்தில் இருப்பது போல, படைத்தவர் தன் படைப்புகளுக்கு மத்தியில் வந்தபோது அங்கு அவருக்கு இடமில்லை. தெய்வத்தை பெரிய பெரிய கோவிலில் தேடுவார்கள், மலைகளின் உச்சியில் தேடுவார்கள், பெரிய பெரிய அரச மாளிகையில் தேடுவார்கள். ஆனால் அந்த தெய்வம் மாடடையும் குகையில் மனிதர்கள் எதிர்பார்க்காத ஆதி மனிதன் வாழ்ந்த குகையில் பிறக்கின்றார். மனிதன் இன்னும் தனது மாண்பை, மதிப்பை, தான் கடவுளின் சாயல் என்பதை கண்டுபிடிக்காமல் மைட் இஸ் ரைட் என்னும் விலங்குகளின் கொள்கையிலே ஆதிகால மனிதனைப் போல் வாழ்ந்து கொண்டு இருப்பதாலோ மாடடை குகையில் பிறந்தார். கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் கடவுளின் பிள்ளைகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தில் நம்பிக்கை இல்லாமல் பணம், பதவி, அதிகாரம், அந்தஸ்துதான் நம்மை வாழ வைக்கும் என்று வாழும் வரை நாம் குகை மனிதர்களாக மைட் இஸ் ரைட் என்னும் விலங்குகளின் கொள்கைகளை பின்பற்றும் மனித உருவில் நடமாடும் விலங்குகளே, நாகரிகம் என்ற பெயரில் வாழும் குகை மனிதர்களே. நமக்கு மீட்பர் கண்டிப்பாக வேண்டும். அந்த மீட்பரின் திட்டம்தான் சிலுவை பாதை. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்காக பிறக்கின்றான். ஆனால் இயேசு இறப்பதற்காக பிறந்தார். இயேசு குழந்தையாக இருந்தபோது ஏரோது வாளை எடுத்தான் இயேசுவின் சாவை பார்க்க. இயேசு வளர்ந்து மனிதனான பின் யூதர்கள் கற்களை எடுத்தார்கள் இயேசுவின் சாவை பார்க்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 59வது திருவசனம், 10ஆம் அதிகாரம் 31 திருவசனம். கடவுள் மகனின் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நேரம் குறிக்க மனிதன் யார்? நேரத்தை படைத்தவருக்கே நேரம் குறிப்பதா? அவரது நேரம் இன்னும் வராததால் எவனும் அவர் மேல் கை வைக்க முடியவில்லை. இயேசு
மனிதனை மீட்க வேண்டும் என்ற தன் சுய விருப்பத்தாலே தன்னை சாவுக்கு கையளித்தார். சிலுவை பாதை என்பது இயேசு பட்ட துன்பத்தை தியானித்து இயேசுவுக்காக அழுதுவிட்டு செல்வதற்காக அல்ல. இயேசு துயரர் அல்ல, மன்னாதி மன்னர். சிலுவை பாதை நம் வாழ்வின் திறவுகோல். சிலுவை பாதை மகிமையின் வழி, விடுதலையின் நுழைவாயில். புனிதமடைய, புதிய பூமியை உருவாக்க ஒவ்வொரு மனிதனும் நடக்க வேண்டிய பாதை. இன்றைய உலகுக்கு தேவையான பாதை. 5G, Web3, பிளாக்செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அறிவியல் வளர்ந்துவிட்ட இன்று கிறிஸ்தவராகிய நமக்கு, இன்றைய மனிதனுக்கு சிலுவை பாதை சொல்வது என்ன? எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் துணிவை தாரும் என்று வேண்டினார். சிலுவையை எதிர்பார்த்து காத்திருந்து அதை தான் மட்டுமே சந்திக்க வேண்டும், தன் சீடர்களுக்கு அது வேண்டாம் என்று, என்னை தேடி வந்திருந்தால் இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி துணிவுடன் சிலுவையை சுமந்த இயேசுவிடம் எஸ்தரை போல துணிவை தாரும் என்று கேட்பதா? துன்ப வேளையில் பதற்றமுடன் செயல்படாதே என்று சீராக்கு 2:2க்கு ஏற்ப இன்றைய சூழ்நிலையில் எது நடந்தாலும் நிதானமாக செயல்பட இயேசுவிடம் இந்த சிலுவை பாதையில் அருள் கேட்பதா? தொடக்க நூல் 6:6 மனிதனை படைத்ததற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இன்றைய மனிதனை நினைத்து வேதனையை வெளிக்காட்ட இந்த சிலுவை பாதையில் பங்கெடுப்பதா? தொடக்க நூல் 4:4 கூறுவது போல, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு படியில் படுத்திருக்கும் என கூறுவது போல, இயேசுவிடம் நல்லது செய்ய வரம் கேட்டு இந்த சிலுவை பாதையில் பங்கெடுப்பதா? கலாத்தியர் 6:14 கூறுவது போல, நானோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்ற புனித பவுலின் வாக்கிற்கு இணங்க, என்னத்தான் மனிதன் அறிவியலில் வளர்ந்தாலும் சிலுவை பாதை இன்றும் எல்லாவற்றையும் விட பெருமைப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதற்காக சிலுவை பாதையில் பங்கெடுப்பதா? இப்படியாக சிலுவை பாதை இன்று ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாதையாக, செல்ல வேண்டிய பாதையாக உள்ளது என்பதை உணர்ந்து இச்சிலுவை பயணத்தை தொடங்குவோம். எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. பழிகளை சுமந்து பாவத்தை சுமந்து, பழிகளை சுமந்து பாவத்தை சுமந்து, பாவி முன் பரமன் நின்றதெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. முதல் நிலை, சுய நலனுக்காக நன்மையை சாவுக்கு கையளித்து விட்டோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விரைவாக முடிக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையால் நிலத்தை, நீரை, காற்றை,
அசுத்தம் செய்து பூமியை மனிதன் வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிவிட்டோம். தனி குடித்தனமாக சென்றால் நாம் சம்பாதிப்பது நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் என்ற சுயநலத்தால் கூட்டு குடும்பத்தை உடைத்து விட்டோம். சுயநலத்தால் குளம் ஏரிகள் ஆக்கிரமித்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிவிட்டு லாரியில் தண்ணீர் வாங்கி குடித்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில்தான் நகரங்கள் அதிகம். வசதியான நகரங்களில் வாழ வேண்டும் என்பதற்காக கிராமங்களை ஒதுக்கிவிட்டோம். வேகமாக சென்று நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற சுயநலத்திற்காக சாலைகளை அகலப்படுத்த காடுகளையும் சாலையோர மரங்களையும் வெட்டிவிட்டு வெப்பமயமாக்கங்களையும் வறட்சியையும் பருவநிலை மாற்றத்தையும் கொண்டு வந்து விட்டோம். மனித ஆளுமையை பர்சனாலிட்டியை வளர்க்க பாதுகாக்க வேண்டிய கல்வியையும் மருத்துவமனைகளையும் வியாபார தலங்களாக்கி நம் கனவுகளை நம் குழந்தைகள் மீது திணித்து குழந்தைகளின் எதிர்கால நலன் என்ற பெயரில் நம் சுயநலனுக்காக குழந்தைகளின் குழந்தை பருவத்தை திருடிவிட்டோம். இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். நம் சுயநலனை மறுத்து பொது நலனை நாடும் மனதை தர தன்னலமற்ற இயேசுவிடம் வேண்டுவோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். சிலுவையை சுமந்து சிறுமையை ஏற்று தூயவன் துயரத்தில் துடித்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. இரண்டாம் நிலை, எளியோர் மேல் பாரத்தை சுமத்திவிட்டு வேடிக்கை பார்க்கின்றோம். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெரிய பெரிய முதலாளிகளுக்கு, சினிமா நடிகர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு வரிச்சலுகை, வங்கிக் கடன் பல ஆயிரம் கோடிகளில் தள்ளுபடி. ஆனால் எளியவர்கள் பசிக்கு வாங்கும் இட்லிக்கு கூட வரி. வங்கிகளில் நம் பணத்தை போட்டாலும் சார்ஜ், எடுத்தாலும் சார்ஜ். இதே நிலை நம் நிறுவனங்களிலும் பங்கிலும் குடும்பங்களிலும் கூட நடப்பது இல்லையா? வசதியாக உள்ள தம்பிக்கு மரியாதை சலுகை, ஏழையாக உள்ள அண்ணனுக்கு மரியாதை இல்லை. வீட்டிலேயே இப்படி என்றால் நாட்டில் சொல்லவும் வேண்டுமோ? சிறைசாலையில் வாடும் பலர் தாங்கள் செய்யாத குற்றங்களை செய்ததாக பழி சுமத்தப்பட்டு வாடும் போது குற்றம் செய்தவர்கள் சுதந்திரமாக உலா வருகிறார்கள். ஆனால் இறையரசு என்பது நோய் அற்றவருக்கன்று, நோயுற்றவருக்கான அரசாக, நீதியையும் நேர்மையையும் விரும்பும் அரசாக, ஏழை எளியோரின் அரசாக, பசித்தோருக்கு, அனாதைகளுக்கு, அந்நியருக்கு, கைம்பெண்களுக்கு, நோயாளிகளுக்கு, சிறைப்பட்டோருக்கு ஆதரவான அரசாக உள்ளது. இவர்களுக்கு செய்யும் உதவியே இறைவனுக்கு ஏற்ற பிடித்தமான பலியாக இறையரசுக்குள் நுழைய அனுமதிக்கும் நுழைவுச் சீட்டாக உள்ளது. ஏழை எளியோர் மேல் பாரத்தை சுமத்தி வாழ்ந்தால் நம் ஜெபங்களும் பலியும் ஏற்கப்படாததோடு நாமும் விண்ணரசில் நுழைய முடியாது. எனவே ஏழை எளியோரை வாழ்விக்கும் மக்களாக, அவர்களுக்கு உதவும் மக்களாக வாழ்ந்து இறைவனுக்கு பிடித்த மக்களாக விண்ணகத்தில் நுழைய தகுதி பெற்ற மக்களாக வாழ வரம் கேட்போம். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எங்களின் பாவம் சிலுவையின் பாரம், எங்களின் பாவம் சிலுவையின் பாரம். விழுந்து எழுந்து நடந்ததெல்லாம்
எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே என் வலிமை, அவர் மட்டுமே எனக்கு வேண்டும். திருப்பாடல் 73:26. விழுந்தார் மனித உடலின் பலவீனத்தால், எழுந்தார் நம்பிக்கையின் பலத்தால். தோல்வியை பாராதவன் கற்றுக்கொள்ள முடியாது, தோல்வியுறாதவன் எதையும் முயற்சி செய்யாதவன். தோல்வி வெட்கப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நாம் கற்றுக்கொள்ள நமக்கு கிடைத்த வாய்ப்பு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி எடுப்பவனே மனிதன். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. மத்தேயு 17:20. நீ தனித்துவம் ஆனவன், நீ ஆள பிறந்தவன். அடிமையாக இருக்க அல்ல, நீ இயேசுவின் அன்பு மகன், மகள். நீ எல்லா ஆற்றலும் நிறைந்த இயேசுவின் அன்பு குழந்தை. உன்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. எனவே நீ ஒரு தொழிற்சாலையில் பணியாளனாயிருக்க ஆசைப்படாதே, ஒரு தொழிற்சாலையின் முதலாளியாக இருக்க ஆசைப்படு. நீ ஒரு ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருக்க ஆசைப்படாதே, உனக்கென்று ரசிகர் மன்றங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படு. புது புது வீடியோ கேம்ஸுகளை விளையாட தெரிந்தவனாக இருக்க ஆசைப்படாதே, புது புது வீடியோ கேம்ஸுகளை உருவாக்குபவனாக இருக்க ஆசைப்படு. எதையும் செய்ய முடியாது என்றோ ஆக முடியாது என்றோ எண்ணாதே. இந்த சிலுவை பாதையில் ஒரு உறுதியான முடிவு எடு. இப்பொழுது இருந்து நல்லதை மட்டுமே சிந்திப்பேன் என்று. உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். கருவினில் சுமந்தவள் தெருவினில் கண்டு, கருவினில் சுமந்தவள் தெருவினில் கண்டு, துயருற்று நொந்து துடித்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை 3 ஆண்டுகளாக பின்பற்றி என்னுடைய புதுமைகளை, நற்செய்திகளை பார்த்த கேட்ட பெரிய பெரிய ஆண்கள், வலிமை வாய்ந்த இளைஞர்கள், கையில் வாள் கத்தி என வைத்திருந்தவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிவிட, கையில் எதுவும் இல்லாமல் ஏறத்தாழ 50 வயது நிரம்பிய என் பாசத்தாய் மட்டும் என் சிலுவை பயணத்தில் என்னுடனே வருகிறார்கள். என் தாய் வீர வரலாறு படைத்த தாய். எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் இருத்தி தனது முந்திய தலைமுறைகளில் இஸ்ரேல் பெண்கள் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற, இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை நன்கு அறிந்த தாய். என் தாய் ஒரு வீரமங்கை. பாசத்தோடு வளர்த்த தன் ஒரே மகனை கொலைக்களத்திற்கு செல்லும் வழியில் சந்திக்கிறார்.
கணவனை இழந்த கைம்பெண்ணான இவர் இப்போ தன் ஒரே மகனையும் இழந்து குடும்பமே இல்லாத அனாதையாக வாழப்போகிறார். யாரும் இல்லா அனாதைகளே, கலங்காதீர். என் தாயும் ஒரு அனாதைதான். அகதிகளாக அடுத்த நாட்டில் தஞ்சம் புகுந்திருப்பவர்களே, கலங்காதீர்கள். என் உயிரை காப்பாற்ற எந்த நாட்டில் என் மூதாதையர் அடிமைகளாய் இருந்தார்களோ அதே நாட்டில் அகதியாக சென்று என் உயிரை காப்பாற்றினார்கள். என் தாயும் என் வளர்ப்பு தந்தை யோசேப்பும் அகதிகளாய் இருந்தவர்கள்தான். கானாவூர் திருமணத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டபோது அவர்களுக்காக என்னை ஆணையிட்டு அவர்களின் அவமானத்தை போக்கிய தாய், என்னுடைய புதுமைகளை, இறந்தவரை உயிருடன் கொண்டு வந்ததையெல்லாம் கண்டு கேட்ட தாய், அதே மகன் தன்னை சூழ்ந்து கொண்டு கொக்கரிக்கும் கூட்டத்தை ஒரே வார்த்தையால் அழித்துவிட முடியும் என்பதையெல்லாம் அறிந்து அவர்களை அழித்துவிடு மகனே என்று இவர்கள் மேல் நெருப்பு மழை பொழிய செய்யலாமா என்று கேட்ட என் சீடர்களைப் போல் எனக்கு கட்டளையிடாமல் தந்தையாகிய இறைவன் நான் மனிதனாக பிறக்க என் தாயின் உதவியை கேட்ட அவரின் திட்டமாகிய மனித மீட்பில் தன்னையும் இணைத்து கொண்டு உடன் இரட்சகியாக என்னுடன் பயணிக்கிறார். என் தாயின் பிரதிநிதிகளாக இங்கு உள்ள பெண்களே, என் சகோதரிகளே, அவர்களைப் போல இன்றைய பாவங்கள் மலிந்துவிட்ட விஞ்ஞான உலகில் என் விடுதலையின் அரசை நீதியும் சமத்துவமும் சகோதரத்துவம் மகிழ்ச்சியும் நிறைந்த இறை அரசை பரப்பும் குடும்ப தலைவியான என் தாய் செயல்பட்டது போல் உங்கள் நிலை எதுவாக இருந்தாலும் என் உடன் இரட்சகிகளாக செயல்படுவீர்களா? என் அன்னை உங்கள் உருவில் வாழ அனுமதி தருவீர்களா? என் மகளே, என் சகோதரியே, உன் பதில் என்ன? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். மாட்சியில் மனிதர்க்கு பங்கினை தரவே, மாட்சியில் மனிதர்க்கு பங்கினை தரவே, சிலுவை சுமையினை பகிர்ந்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். படை வீரர்கள் என் உடை யாருக்கு கிடைக்கும் என்று சீட்டு போட்டார்கள். என்னிடமிருந்த சொத்து அது மட்டும்தான். அந்த உடை மீதும் சீட்டு போட்டு எடுத்துக்கொள்ள போட்டி போட்டவர்கள் எனக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் ஏமாந்தவன் யார் என்று தேடி சீமோனை பிடித்து எனக்கு உதவி செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள். அன்று நடந்த அதே செயல் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சொத்து வேண்டும், ஆனால் யாருக்கும் உதவ மாட்டேன். இது குடும்பங்களிலும் பங்கிலும் சமுதாயத்திலும் இன்றும் அதிகமாகவே நடக்கிறது. கோவிலால் நாட்டால் நான் என் குடும்பம் பிழைக்க வேண்டும், வளர வேண்டும். ஆனால் என்னால் கோவிலுக்கும் நாட்டிற்கும் என்ன நன்மை? ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். பயத்தால் வேறு வழி இல்லாமல் எனக்கு உதவி செய்ய ஒத்துக்கொண்ட சீமோன் அந்த செயல் காலத்திற்கும் வரலாற்றில் நிலைத்த இடத்தை கொடுக்கும் என்று கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். இறைவனுக்காக நாம் செய்யும் ஒரு சிறிய செயல் கூட நிலையான பயனை தரக்கூடியது. இச்சிறுவனுள் ஒருவருக்கு என் சீடர் என்பதற்காக ஒரே ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவரும் கைமாறு பெறாமல் போக மாட்டார். மத்தேயு 10:42. நீ என்னை போல் கசையடிப்பட்டு சிலுவை ஏற்காவிட்டாலும் என் சிலுவை பயணத்தில் கொஞ்சம் உதவி செய்யலாமே. அந்த சிறு உதவி கூட பூமி உள்ளவரை உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சிறு
மரக்கரித்துண்டை எடுத்து பூமியில் 1000 அடி ஆழத்தில் புதைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் கழித்து அந்த மரக்கரித்துண்டை தோண்டி எடுத்தால் அது வைரமாகி இருப்பதைப் போல நீ எனக்காக பசியால், நோயினால், வீண் பழியினால் சுமத்தப்பட்டு சிறையில் அடைப்பட்டு வாடும் என் சகோதரனுக்கு நீ செய்யும் கரித்துண்டுக்கு சமமான ஒரு சிறு உதவி கூட வைரமாக மாறும் என்பதை உணர்ந்து செயல்படுவாயா? உன் வாழ்வும் இத்தகைய வைரங்களால் நிறைந்து ஒளி வீசாதோ? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். ஆதரவின்றி அழுவோர்க்கெல்லாம், ஆதரவின்றி அழுவோர்க்கெல்லாம் கண்களை துடைக்க சொன்னதெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ நோன்பிருக்கும் போது முகத்தை கழுவு என்றார். முகம் கழுவுவது உடல் சோர்வை போக்க, முகத்தை பொலிவுற செய்ய. முகம் உள்ளத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி. இயேசுவின் உள்ளத்தில் இருக்கும் புனிதம், உறுதி, துணிவு இரத்தக்கரையால், தூசியால் மாசடைந்து இருப்பதை அகற்றி, இயேசுவின் புனிதத்தை, துணிவை, மன உறுதியை, நிதானத்தை, சிலுவை சாவின் நோக்கத்தை கொக்கரிக்கும் அறிவில்லா கூட்டத்திற்கு காட்டவோ வெரோனிக்கா தனது நேசரின் முகத்தை துடைத்தார். உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னவராயிற்றே. அவரது பேறு பெற்ற முகத்தை பொறாமை பிடித்த கூட்டத்திற்கு காட்டிவிட்டார் வெரோனிக்கா. வெரோனிக்காவின் செயல் என்னை வியக்க வைத்தது. பெண்களின் துணிவு அபாரமானது. பெண்கள் துணிந்துவிட்டால் செய்ய முடியாத செயல் உலகில் ஒன்றுமே இல்லை. துணிவு கொள் என் மகளே, துணிவு கொள். நான் காண விழைந்த புதிய சமூகத்தை, வீட்டை, பங்கு தளத்தை, ஊரை, நாட்டை உன்னால் துடைத்து சுத்தம் செய்ய முடியும். அதுவே என் முகத்தை சுத்தம் செய்வதாகும். அன்று மட்டுமல்ல, இன்றும் என் முகம் அழுக்கு படிந்துவிட்டது. அதை சுத்தம் செய்யும் வெரோனிக்காக்களை தேடிக்கொண்டு இருக்கிறேன். நீ அந்த வெரோனிக்காவாக இருப்பாயா? சொல் மகளே, சொல். உன் பதில் என்ன? இறைவனோடு உறவு கொண்டுள்ளோரின் முகம் எப்படி இருக்கும் என்பதை விடுதலை பயண நூல் இயல் 34 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 35 மற்றும் மத்தேயு இயல் 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 2 எனது உருவ மாறுதல் வழியாகவும் காட்டியுள்ளேன். மனிதா, உனது உண்மையான முகம் ஒளிமயமானது. கள்ளம் கபடற்ற குழந்தையின் முகம் போன்றது. புனித அந்தோனியார் போன்று வாழ்ந்த வாழும் புனிதர்கள், நல்ல மனிதர்களின் முகம் ஒளி நிறைந்தே காணப்படுகிறது. ஆனால் போட்டி, பொறாமை, பேராசை, கோபம், வெறுப்பு, பகைமை, கொலைவெறி, காமவெறி கொண்டோரின் முகம் சாத்தானின் முகமாக உள்ளது. அதை மறைக்க ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறாய். புனிதத்தோடு இரு, இயற்கையோடு இணைந்து இரு, இயற்கையாய் இரு. உனக்கு எந்த மேக்கப்பும் வேண்டியது இல்லை. உன்னை என் சாயலில் அழகுடன் தானே படைத்தேன். உலகின் பார்வையில் நீ அழகாயிருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் சரி, நீ எனக்கு அழகுதான். உன் அழகை அளித்த அத்தனையையும் புனித வெரோனிக்கா போல துடைத்துவிட்டு உன்னை அழகோடு புனிதத்தோடு வாழ வைக்கிறேன். அன்று இரத்தக்கரையால்,
வியர்வையால் தூசியால் அழுக்கான என் முகத்தை துடைத்தார். இன்று பாவத்தால், பலவீனத்தால், விரக்தியால், பயத்தால், அவநம்பிக்கையால் சோர்ந்துள்ள உனது முகத்தை துடைத்து உன் அழகை உலகிற்கு காட்டுகிறேன். என் செல்லமே, என்னிடம் வா, என்னிடம் வரமாட்டாயா? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். மனிதரில் ஏற்ற தாழ்வினை கண்டு, மனிதரில் ஏற்ற தாழ்வினை கண்டு மீட்டிட மீண்டும் எழுந்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நமது நாட்டிற்கு வருகை புரிந்த போப் இரண்டாம் ஜான் பால் விமானத்தை விட்டு கீழே இறங்கியதும் மண்டியிட்டு குனிந்து நமது மண்ணை முத்தம் செய்தார். உள்ளம் ஊக்கம் உள்ளது, உன் உடலோ வலுவற்றது என்று தாம் கூறியதை தனது செயலாலே காட்டுகின்றாரோ? அல்லது இந்த மண்ணை, இந்த பூமியை எவ்வளவு நேசிக்கின்றேன் தெரியுமா? எனக்கு நான் படைத்த கோடிக்கணக்கான கிரகங்களை விட இந்த பூமிதானே எனக்கு பிடித்தது. இதில் வாழும் மனிதர்கள்தானே என் உயிர். இந்த பூமியை, இதில் வாழும் மனிதர்களை விட்டு பிரிய மனமில்லையோ? கடந்த காலத்தில் மரண படுக்கையில் இருக்கும் முதியவர் உயிர் பிரியாமல் பல நாட்கள் இருக்கும்போது அவருக்கு மண்ணாசையோ என்று சொல்லி அவர் வயலின் மண்ணை நீரில் கரைத்து சிறிது வாயில் ஊற்றுவார்களே, அதே போல இந்த மண்ணில் இரண்டாம் முறையும் விழுந்து முத்தமிட்டு, மனிதா என் அன்பை உணரமாட்டாயோ என்று நம் ஒவ்வொருவருக்கும் கூறுவது நம் செவிகள் கேட்கவில்லையா? வளர்விரை என்பதும் தேய்விரை என்பதும் நிலவுக்கு தெரியாது. இன்பங்கள் என்பதும் துன்பங்கள் என்பதும் அன்புக்கு தெரியாது. நீ அடித்து உதைத்து என்னை என்ன கொடுமைப்படுத்தினாலும் நீதான் எனக்கு வேண்டும். மனிதா, நீதான் எனக்கு வேண்டும். நம்மீது எல்லையில்லா அன்பு காட்டும் இயேசுவின் அன்பை உணர்வோமா? புனித பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை அறிதலாகிய ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன் என்று. இயேசுவுக்கு மனிதனை தவிர மற்ற அனைத்தும் குப்பையோ? அதை தம் செயலால் இப்படி காட்டுகின்றாரோ? உனது பதில் என்ன? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். ஆதரவின்றி அழுவோர்க்கெல்லாம், ஆதரவின்றி அழுவோர்க்கெல்லாம் கண்களை துடைக்க சொன்னதெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழுங்கள். வீதியில் நடப்பதை பார்த்து தப்பாக கணக்கு போட்டு
அதை புரிந்து கொள்ளாமல் வெற்று உணர்ச்சிகளை காட்டாதீர்கள். மனிதன் மேல் கொண்ட அன்புக்காக இதுபோல பல மடங்கு துன்பத்தை அனுபவிக்க நான் தயார். ஆனால் என் அன்பை நீயும் உன் பிள்ளைகளும் உணர்ந்து கொள்வீர்களா? எனக்கு உணர்ச்சி பூர்வமான செயல்பாடுகள், வழிபாடுகள் தேவையில்லை. கோவிலில் எனக்காக பரிதாபப்பட்டு அழுதுவிட்டு வெளியே வீட்டிற்கு சென்றவுடன் அரக்கர்களாக நீ நடந்து கொள்வதையா நான் விரும்புகிறேன்? என்னை உண்மையாகவே அன்பு செய்தால் நான் படும் வேதனையை பார்த்து உணர்ச்சியை கண்ணீர் சிந்தி காட்டிவிட்டு உள்ளத்தில் ஒரு துளி கூட என் மீது அன்பு இல்லாமல் இருப்பாயா? என்னை நீ உண்மையாகவே அன்பு செய்தால் பிறரில் அநீதியில், பசியில், நோயில், சிறையில் வாடுவோரைக் கண்டு உதவி செய்வாய். அதுவே நீ எனக்கு காட்டும் அன்பு. இந்த அன்பு உன்னிடம் இல்லாததால்தான் உன் வீட்டை, சமூகத்தை உன் சுயநலனுக்காக ஜாதி, மதம், மொழி, இனம் என்று கூறு போட்டு மனித உருவில் வாழும் பேய்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீ எனது உயிரினும் மேலான அன்பு குழந்தை. உன்னுடன் வாழ்பவன் என் சகோதரன். உன்னில் நான் வாழ்வது போல மற்ற மனிதர்களிலும் நான் வாழ்கிறேன். மோட்சம் என்பது என்ன? அன்பால் நிறைந்து வழியும் இடம். நரகம் அதற்கு மாறாக வெறுப்பு, பகைமை, போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவுகள், இழிச்சொற்கள், சாபங்கள் நிறைந்த இடம்தானே. நரகத்தில் உள்ள அனைத்தையும் உனது வீட்டிலும், பங்கிலும், சமூகத்திலும் வைத்துக்கொண்டு அதோடு விரும்பி வாழ்ந்து கொண்டு நீ எப்படி மோட்சத்தில் வாழ முடியும்? அன்பால் உருவானவர் நான். அன்பு செய்ய மட்டுமே எனக்கு தெரியும். அன்பு மட்டுமே வாழ்வு கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும், அனைத்து நலன்களும் கொடுக்கக்கூடியது அன்பு மட்டுமே. பகைமை, வெறுப்பு, சுயநலம் தீமைகளை மட்டுமே கொடுக்கும். இதை ஏன் நீ புரிந்து கொள்ளாமல் வெறும் சடங்கிற்காக கோவிலுக்கு வருகிறாய்? என் அன்பே, ஆருயிரே, உன்னை நான் அன்பு செய்வது போல் முழு மனத்தோடு என்னை, உன் அயலாரை அன்பு செய்ய மாட்டாயா? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். தாங்கிட முடியா தளர்ந்திட்ட கால்கள், தாங்கிட முடியா தளர்ந்திட்ட கால்கள், மூன்றாம் முறையும் விழுந்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தை, மகன், தூய ஆவியென நாங்கள் மூவராயிருக்கிறோம். ஒரு குடும்பம், தாய், தந்தை, பிள்ளைகள் என்று எங்களை போன்று 3 உறவுகளை கொண்டது. 3 ஞானிகள் என்னை காண வந்தார்கள். 3 சீடர்களை மட்டும் முக்கிய நிகழ்வுகளில் என்னுடன் வைத்து கொண்டேன். 3 முறை என் சீடர் பேதுரு என்னை மறுதலித்தார். 3 முறை அவரிடம், நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் தலைமை பொறுப்பை ஏற்கும் முன் கேட்டேன். எனது போதனைகளும் 3 அடுக்குகளாக இருந்தன. கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், நானே வாழ்வும் வழியும் உண்மையும். நீ என்னை 3 ஆணிகளால் சிலுவையில் அறைந்தாய். நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன். தந்தை, மகன், தூய ஆவியென மூவரும், மனிதா, உன்னை நேசிக்கின்றோம் என்பதை காட்ட நான் 3ஆம் முறையாக விழுந்தேனோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் எத்தனை முறை வீழ்ந்தாலும் நான் எழுந்து நடந்தேன். நீ எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாய் என்பதை முக்கியமல்ல, எழுந்து நடக்க முயற்சி செய்தாயா?
எழுந்து நடந்தாயா என்பதே முக்கியம். எழுந்து அர்த்தமுள்ள நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வாயா? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். உருவமும் சாயலும் தந்திட்ட தேவன், உருவமும் சாயலும் தந்திட்ட தேவன், உடையின்றி அந்தோ நிற்பதெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. ஆடைகள் இன்றி நிர்வாணமாக நின்று நானே புதிய ஆதாம், இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் புதிய ஆதாம் என புதுப்படைப்பை கல்வாரி மலையில் தொடங்கினேன். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமைக்கு முன் அவர்கள் கடவுளோடு நண்பர்களைப் போல தோட்டத்தில் உலாவி உரையாடி மகிழ்ச்சியில் புனிதத்தில் வாழ்ந்தபோது அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்களே, அந்த மகிழ்ச்சியான புனிதமான வாழ்வை மீண்டும் எனது கீழ்ப்படிதலால் துன்பத்தால் பெற்றுத்தந்து புதிய ஆதாமாக நிற்கிறேன். இறைவார்த்தை உன்னை வாழ்விக்கும் என்பதை உணர்ந்து அதன்படி நீயும் உன் குடும்பமும் வாழ்ந்தால் நீ புதிய ஆதாமாக புதிய உலகம் படைக்க முடியும். கீழ்ப்படிவாயா? காமவெறியால் பிறரை நிர்வாணப்படுத்தி பார்ப்பது அன்று மட்டுமா நடந்தது? அன்றை விட இன்று அதிகமாக வல்லவா நடக்கிறது? வட இந்தியாவில் கீழ்சாதி பெண் ஆற்றில் குளித்ததால் 6 தீட்டாகிவிட்டதாக கூறி அவள் மேலாடையை கலைந்து அரை நிர்வாணப்படுத்தி அடித்து கொடுமைப்படுத்தப்படவில்லையா? இதுபோல இன்றும் எத்தனை கொடுமைகள்! இன்றைய மனிதனுக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறி மீது மட்டும் ஆசையில்லை, சக மனிதனின் கறி தசை மீதும் அதைவிட ஆசை என்று சொல்வதை விட வெறி அதிகமாக உள்ளது. மனித சதையை வைத்து எத்தனை வியாபாரங்கள், கேளிக்கைகள்! மனிதனை மனிதன் அடித்து உதைக்க ஒரு டிவி சேனல் WW, அதை டிவியிலும் நேரிலும் பார்க்க ஒரு பெரிய கூட்டம், அதற்கு டிக்கெட், பணப்பரிசு. இது போட்டி என்று மனிதா நீ நடத்தும் வினோதம். வாழ்க்கையில் அன்பால் இரண்டர கலக்கும் கணவன் மனைவியின் அர்ப்பணிப்பை வீடியோ எடுத்து பார்க்கும் கூட்டம், அதற்கு பணம், அது ஒரு வியாபாரம். இராணுவ வீரர், காவலர் என்ற பெயரில் நடக்கும் மிருகத்தனமான தண்டனைகள் போன்றவைகளில் நீ செலவிடும் நேரத்தையும் பணத்தையும் பசி போக்க, ஏழ்மையை போக்க, நோயை போக்க செலவழித்தால் இன்று பசியோடு வறுமையோடு வாழ்பவர் உலகிலே ஒருவர் கூட இல்லை என்று சொல்லிவிடலாமே. இப்படிப்பட்ட உன் முட்டாள்தனத்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று என் தந்தையிடம் உனக்காக மன்னிப்பு கேட்கிறேன். உன் உடல் வெறும் சதையல்ல, அது என் சாயல், அது நான் வாழும் ஆலயம். அதை அரைக்குறை ஆடை அணிந்தோ நிர்வாணப்படுத்தியோ அசிங்கப்படுத்தாதே. பாவநாட்டம் உன்னை மிருகத்தை விட கேவலமாக்கிவிடும். அது உனக்கு அழிவை தரும். உன் மீது கொண்ட அன்பால் உன்னை மிருக சாயலிலிருந்து மனிதனாக்கி, மனித சாயலிலிருந்து எனது சாயலான இறை சாயலுக்கு மாற்றவே நான் இறந்தேன். மனிதா, மனித சதை மீது உனக்குள்ள வெறியை விட்டு புதிய ஆதாமாக வாழ்வாயா? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். நீதியும் நேர்மையும் நிலை பெறச் செய்ய
நீதியும் நேர்மையும் நிலை பெறச் செய்ய சிலுவையில் தொங்க நேர்ந்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணங்கள் பலவிதம். இயற்கை மரணங்களை விட செயற்கை மரணங்களே அதிகம். மனிதனை வாழ்வதற்காக படைத்தேன், ஆனால் நீ வாழ்வதை விட்டுவிட்டு பெயரளவில் மட்டுமே உயிருடன் இருக்கிறாய். மனிதா, கோமாவில் இருப்பவன் போல நடமாடும் மரங்களாக பிணங்களாகத்தான் நீ இருக்கிறாயே தவிர உன் வாழ்வில் உன் விருப்பப்படி சுதந்திரமாக செயல்பட முடியாமல் காலத்தின் கட்டாயத்திற்கு அடிமைப்பட்டு உனது உயிரை மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறாய். படிக்கிறாய். கார்ப்பரேட்காரன் எதை படிக்க சொல்கிறானோ அந்த படிப்பை. அந்த படிப்பில் உனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிறாய். எதுக்கோ நுழைவுத் தேர்வு. அவன் பணம் சம்பாதிக்க 12 ஆண்டுகள் வளர்க்காத தராத அறிவை ஒரு நுழைவுத் தேர்வு தந்துவிடுமோ? நுழைவுத் தேர்வு என்ற பெயரில் எளியவனை தள்ளிவிட்டு வலியவன் பிழைத்து கொள்கிறான். சாப்பிடுகிறாய். எந்த காயை, எந்த பழங்களை, எந்த உணவை கார்ப்பரேட்காரன் தயாரித்து தருகிறானோ அதை. தேவையில்லாமல் பொருட்களை வாங்கி குவிக்கிறாய். இவையெல்லாம் வைத்திருந்தால் கௌரவம் என்று கார்ப்பரேட்காரன் சொல்வதால் பாதுகாப்பான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, கவலையற்ற வாழ்வு என்று சொல்லி ஏதேதோ பின்னால் ஓடி அலைந்து நிம்மதியில்லாது ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் என்று புரியாமல் வாழ்வே சூனியமாக வெறுமையாக தெரிய எங்கே நிம்மதி, அமைதி என்று கோமாவில் இருப்பவன் நடமாடுவதைப் போல நடமாடுகிறாய். இதனால் நீ தீயதை செய்தாலும் சிந்தித்தாலும் அது தீயது என்ற உணர்வோ அறிவோ விழிப்புணர்வோ அற்றவனாக ஓடிக்கொண்டே இருக்கிறாய். இத்தகைய உலகத்தின் வழி உன்னை அழிவிற்கு, கொலைகளத்திற்கு இட்டு செல்லுமே தவிர வாழ்வுக்கு இட்டு செல்லாது. என் வழியோ குறுகலாக கரடு முரடானதாக தெரிந்தாலும் அது உன்னை வாழ்வுக்கு இட்டு செல்லும். நானே வழியும் வாழ்வும், என் நுகம் இனிது, என் சுமை எளிது. நான் என்று உன்னை செயல்பட வைக்கும் உலகம், நான் என்ற எண்ணம் அகன்றால்தான் நீ வாழ முடியும் என்பதை உலகம் கற்றுத்தர மறந்துவிட்டது. ஒரு அரசன் பல கலைகளில் சிறந்த முனிவர் ஒருவரிடம் கலைகளை கற்க தனது படைசூழ பொன் வெள்ளி என விலையுயர்ந்த பரிசு பொருட்களுடன் கம்பீரமாக அந்த முனிவரிடம் சென்று தனது வேண்டுகோளை வைத்தான். அதற்கு அந்த முனிவர், நான் செத்தால்தான் நீ அந்த கலைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்றார். இவர் செத்துவிட்டால் எனக்கு எப்படி இவர் கலைகளை கற்பிக்க முடியும் என்று குழம்பி போய் இருந்தான். அப்போது அவன் அமைச்சரில் ஒருவர், நீர் ஒரு அரசன் என்ற எண்ணம் அகற்றி ஒரு சீடன் என்ற பணிவு வந்தால்தான் எல்லா கலைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்றார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் நான் எனது என்ற எண்ணம் அகற்றி பிறர் நலம் விரும்பும் மனம் உனக்கு உண்டானால்தான் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிய தலைவனாக மாற ஊழியனாக தனது பாதுகாப்பு தனது உயிர் என்பதை பொருட்படுத்தாது என்ற உன் செயல்பாடே உன்னை நிலைவாழ்வுக்கு இட்டு செல்லும்.
கப்பல் துறைமுகத்தில் பாதுகாப்பாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. கடலில் பல சவால்களை சந்தித்து பயணிகளை ஏற்றிச் செல்ல தனது உயிரை காத்து கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். என் இறப்பு இதைத்தான் உனக்கு உணர்த்துகிறது. குறுகலான வேறுபட்ட எனது புரட்சியான பாதையில் நடந்து புது உலகை, எனது அரசை படைப்பாயா? என் அன்பு மகளே, என் அன்பு மகனே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். உலகின் ஒளியே, உயிரின் ஊற்றே, உலகின் ஒளியே, உயிரின் ஊற்றே, உயிரினை பரிசாய் தந்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணங்கள் பலவிதம். இயற்கை மரணங்களை விட செயற்கை மரணங்களே அதிகம். மனிதனை வாழ்வதற்காக படைத்தேன், ஆனால் நீ வாழ்வதை விட்டுவிட்டு பெயரளவில் மட்டுமே உயிருடன் இருக்கிறாய். மனிதா, கோமாவில் இருப்பவன் போல நடமாடும் மரங்களாக, பிணங்களாகத்தான் நீ இருக்கிறாயே தவிர உன் வாழ்வில் உன் விருப்பப்படி சுதந்திரமாக செயல்பட முடியாமல் காலத்தின் கட்டாயத்திற்கு அடிமைப்பட்டு உனது உயிரை மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறாய். படிக்கிறாய். கார்ப்பரேட்காரன் எதை படிக்க சொல்கிறானோ அந்த படிப்பை. அந்த படிப்பில் உனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிறாய். எதுக்கோ நுழைவுத் தேர்வு. அவன் பணம் சம்பாதிக்க 12 ஆண்டுகள் வளர்க்காத தராத அறிவை ஒரு நுழைவுத் தேர்வு தந்துவிடுமோ? நுழைவுத் தேர்வு என்ற பெயரில் எளியவனை தள்ளிவிட்டு வலியவன் பிழைத்து கொள்கிறான். சாப்பிடுகிறாய். எந்த காயை, எந்த பழங்களை, எந்த உணவை கார்ப்பரேட்காரன் தயாரித்து தருகிறானோ அதை. தேவையில்லாமல் பொருட்களை வாங்கி குவிக்கிறாய். இவையெல்லாம் வைத்திருந்தால் கௌரவம் என்று கார்ப்பரேட்காரன் சொல்வதால் பாதுகாப்பான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, கவலையற்ற வாழ்வு என்று சொல்லி ஏதேதோ பின்னால் ஓடி அலைந்து நிம்மதியில்லாது ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் என்று புரியாமல் வாழ்வே சூனியமாக வெறுமையாக தெரிய எங்கே நிம்மதி, அமைதி என்று கோமாவில் இருப்பவன் நடமாடுவதைப் போல நடமாடுகிறாய். இதனால் நீ தீயதை செய்தாலும் சிந்தித்தாலும் அது தீயது என்ற உணர்வோ அறிவோ விழிப்புணர்வோ அற்றவனாக ஓடிக்கொண்டே இருக்கிறாய். இத்தகைய உலகத்தின் வழி உன்னை அழிவிற்கு, கொலைகளத்திற்கு இட்டுச் செல்லுமே தவிர வாழ்வுக்கு இட்டுச் செல்லாது. என் வழியோ குறுகலாக கரடு முரடானதாக தெரிந்தாலும் அது உன்னை வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். நானே வழியும் வாழ்வும், என் நுகம் இனிது, என் சுமை எளிது. நான் என்று உன்னை செயல்பட வைக்கும் உலகம், நான் என்ற எண்ணம் அகன்றால்தான் நீ வாழ முடியும் என்பதை உலகம் கற்றுத்தர மறந்துவிட்டது. ஒரு அரசன் பல கலைகளில் சிறந்த முனிவர் ஒருவரிடம் கலைகளை கற்க தனது படைசூழ பொன் வெள்ளி என விலையுயர்ந்த பரிசு பொருட்களுடன் கம்பீரமாக அந்த முனிவரிடம் சென்று தனது வேண்டுகோளை வைத்தான். அதற்கு அந்த முனிவர், நான் செத்தால்தான் நீ அந்த கலைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்றார்.
இவர் செத்துவிட்டால் எனக்கு எப்படி இவர் கலைகளை கற்பிக்க முடியும் என்று குழம்பி போய் இருந்தான். அப்போது அவன் அமைச்சரில் ஒருவர், நீர் ஒரு அரசன் என்ற எண்ணம் அகற்றி ஒரு சீடன் என்ற பணிவு வந்தால்தான் எல்லா கலைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்றார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் நான் எனது என்ற எண்ணம் அகற்றி பிறர் நலம் விரும்பும் மனம் உனக்கு உண்டானால்தான் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிய தலைவனாக மாற ஊழியனாக தனது பாதுகாப்பு தனது உயிர் என்பதை பொருட்படுத்தாது என்ற உன் செயல்பாடே உன்னை நிலைவாழ்வுக்கு இட்டு செல்லும். கப்பல் துறைமுகத்தில் பாதுகாப்பாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. கடலில் பல சவால்களை சந்தித்து பயணிகளை ஏற்றிச் செல்ல தனது உயிரை காத்து கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். என் இறப்பு இதைத்தான் உனக்கு உணர்த்துகிறது. குறுகலான வேறுபட்ட எனது புரட்சியான பாதையில் நடந்து புது உலகை எனது அரசை படைப்பாயா என் அன்பு மகளே, என் அன்பு மகனே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். உருவற்ற உடலும் உயிரற்ற உறவும், உருவற்ற உடலும் உயிரற்ற உறவும் தாய்மடியிலே இருந்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. 13ஆம் நிலை. தாய் மரியாளின் மடியில் இயேசுவின் உடல் கடத்தப்படுகிறது. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் தாய் எனக்காகப்பட்ட துன்பங்கள் ஏராளம். என் தாய் ஒரு வீரத்தாய். அவர் எனக்கு பாசத்தை மட்டுமல்ல, என் சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். தாய்மார்களே, உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறீர்களா? சமுதாயத்திற்கு பயப்படாமல் அவர்கள் வயிற்றில் நான் கருத்தரிக்க அனுமதித்தது முதல் பல துன்பங்கள். என் வளர்ப்பு தகப்பனை தன் நேர்மையான கணவரை இழந்து கைம்பெண் ஆனார். இப்பொழுது தனது ஒரே மகனை, செல்ல மகனையும் இழந்து அனாதை ஆகிவிட்டார். என் தாய் என்னை ஈன்றெடுத்து வளர்த்தது மட்டுமல்ல, என் பணியிலும் பங்கெடுத்து என் சிலுவை பயணத்தில் எனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை எல்லாம் பார்த்து அதை செய்தவர்களை திட்டி சபிக்காமல், எனக்காக அவர்களோடு சண்டையிடாமல், என் சாவை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யாமல், போருக்கு சென்ற தனது மகன் கோழையாக அல்லாமல் வீரனாக மடிய வேண்டும் என்று விரும்பும் தாயைப் போல என்னுடன் உடன் இரட்சகியாக என்னோடு தொடர்ந்து வந்து எனக்கு தைரியம் கொடுத்து என் கொடுமையான மரணத்தை பார்த்தும் பொறுமையாக வீரத்தோடு உன் மீட்புக்காக என்னுடன் பயணித்தார். வீரமரணம் அடைந்த தன் மகனை எண்ணி வீரமும் பெருமையும் கலந்த உணர்வுகளில் இருக்கிறார். என் தாய் தலை சிறந்த நம்பிக்கையாளர், என் முதல் சீடர், திரு அவைக்கு சிறந்த மாதிரி. இப்படிப்பட்ட என் அன்னையை உனக்கு தாயாக, உனக்கு வழிகாட்ட, உனக்கு துணை புரிய உன்னிடம் கொடுத்துள்ளேன். நீ என்னை போல் அவரது அன்பு மகனாக, அன்பு மகளாக வாழ்ந்து இறை அரசை பரப்புவாயா?
எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள். விண்ணக அரசர் மன்னகம் வந்து, விண்ணக அரசர் மன்னகம் வந்து, மாற்றான் கள்ளரை புதைந்ததெல்லாம் எனக்காகத்தானே என் இயேசுவே, எனக்காகத்தானே என் இயேசுவே. 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடலை கைக்குள் அடக்க முடியுமா? நான் வாழ்வதற்காக பிறந்தவன் அல்ல, இறப்பதற்காகவே பிறந்தேன். இறந்தேன் ஒரு மனிதனாக, உயிர்த்தேன் உன்னோடு பூமியுள்ள காலம் வரை வாழ. எனது பணி உலகம் முடிவு வரை தொடரும். கல்லறையும் ஒரு கருவறைதான். கருவறை உலகிற்கு ஒரு புதிய மனிதனை கொடுக்கிறது. கல்லறை அம்மனிதனை புதிய நிலையான மகிழ்ச்சியும் மாட்சியும் நிறைந்த உலகிற்கு கொடுக்கிறது. அல்லது அதே கல்லறை அவனை முடிவில்லா காலத்திற்கும் தண்டனையை தரும் உலகிற்கு கொடுக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழவிட்டால் நம் நம்பிக்கை பொருளற்றதே என்ற என் சீடர் பவுலின் வாக்கின்படி இறப்பு ஒரு நிலை, ஒரு தற்காலிக செயல். உயிர்ப்பே என் முடிவில்லா செயல். வெள்ளைக்கார குரு ஒருவர் சொல்வார், உன் ஆசையை அடக்கம் செய் என்று. ஆம், உன் பாவ நாட்டங்களை, போட்டி பொறாமைகளை, வெறுப்பு, கோபம், மோகம் போன்ற பாவ நாட்டங்களை அடக்கம் செய்துவிட்டு அன்பு, பொறுமை, விடாமுயற்சி, நம்பிக்கை, மகிழ்ச்சி, பிறருக்கு உதவும் மனம் போன்ற நற்குணங்கள் நிறைந்த, புனிதமும் அருளும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனிதனாக இந்த சிலுவை பாதைக்கு பின் உயிர்த்தெழுவாயா? மரம் மனிதனை பார்த்து கேட்டதாம், என்னை வெட்டி நிறைய சிலுவைகள் செய்கிறாயே, ஆனால் ஒரு மனிதன் கூட கிறிஸ்துவாக மாறவில்லையே என்று. வெற்று சிலுவைகள் எதற்காக? ஆம், நீ மறு கிறிஸ்துவாக மாற சில செயல்களை செய்ய தீர்மானம் செய். முதலில் உன் மனதில் தீய எண்ணங்கள் வரவிடாதே. அதுதான் பாவத்தின் ஆணிவேர். நல்லதை, நேர்மறையானதை, புனிதமானதை மட்டும் உன் மனத்தில் எண்ணு. இது மிக மிக முக்கியம். இரண்டாவது, சிறு சிறு மனவழி ஜெபங்களை, இயேசுவே நன்றி, இயேசுவே என்மேல் இரக்கமாயிரும் போன்ற ஜெபங்களை சொல்லு. நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து 40 நாட்களுக்கு செய்தால் அது உன்னுடைய பழக்க வழக்கமாக மாறும். மூன்றாவது, சிறு சிறு ஒருத்தல் முயற்சிகளை செய். உதாரணமாக, செல்போனில் கேம் விளையாட ஆசை வருகிறது, அதை நீ தள்ளி போடலாம். பிறரை பற்றி புரணி பேச எண்ணம் வரும்போது அதை செய்யாமல் இருக்கலாம். இதுபோன்று பெரியவர் தொடங்கி சிறியவர் வரை தினமும் ஒரு சில ஒருத்தல் முயற்சிகளை செய். ஒருத்தல் முயற்சியில் செய்யாத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நீ மாறிவிட்டால்
பாவம் உன் அடிமை. 4வது, நான் ஒரு பாவி என்று சதா எண்ணாதே. நான் ஒரு முட்டாள் என்று ஒரு மாணவன் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தால் அவன் எப்படி படிப்பில் முன்னேற முடியும்? அதேபோல நல்ல பாவ சங்கீதம் செய்த பிறகு நான் நல்லவன், நான் புனிதன் என்று எண்ணு. நீ புனிதனாக வாழவே படைக்கப்பட்டாய். அப்பொழுது நாளும் புனிதமடைந்து புனிதனாவாய். நான் உன்னை துன்புறுத்தி துன்பத்தையும் நோயையும் உனக்கு கொடுத்து நீ துன்புறுவதை பார்த்து மகிழும் மனிதன் அல்ல நான். நான் நன்மையே உருவான இறைவன். நீ உடல் நலம், ஞானம், செல்வ செழிப்பு என 16 வகை செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழவே உன்னை படைத்தேன். அதையே நான் விரும்புகிறேன். உதாரணமாக, புனித அந்தோணியார் வேத சாட்சியாக இறக்க ஆசைப்பட்டார். ஆனால் நான் அவர் ஆசைப்பட்டவாறு செய்யவில்லை. தொடக்க நூல் 39 கூறுவது போல, யோசேப்பு கற்புடன் வாழ்வதில் உறுதியாக இருந்தார். அதனால் அவருக்கு சிறை தண்டனை, கெட்ட பெயர் எல்லாம் வந்தது. இதுதான் நான் கூறும் சிலுவைகள். சிலுவைகள் வந்தாலும் பாவம் செய்யாமல் புனித தன்மையோடு வாழ். புனிதம் முடியாத ஒன்று அல்ல. புனிதம் எளிதானது, இனிமையானது. நீ இந்த சிலுவை பாதைக்கு பின் புனித வாழ்வு வாழ்ந்து இந்த பூமியில் இறையரசை பரப்புவாயா? எசேக்கியேல் 37:12-14 என் மக்களே, உங்கள் கல்லறைகளை திறந்து அவற்றினின்று நாம் உங்களை எழுப்புவோம், உங்களுக்குள் நம் ஆவியை புகுத்துவோம், நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்னும் இறை வார்த்தைக்கு ஏற்ப நீ உயிர்த்தெழுவது உறுதி என்னும் நம்பிக்கையோடு வாழ்வை தொடர். அல்லேலூயா. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற்றி அடைவார்கள்.